இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். ஆக்சுவலாக ஃபெஸ்டிவலுக்காக ஒரு 3 டேஸ் டீப் கிளீனிங் மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இது ஒரு கிளீனிங் பிளாக் மாதிரி இல்லாமல் இந்த டீப் கிளீனிங்கில் நான் ஃபாலோ பண்ண சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் நான் எந்த மாதிரி பிளான் பண்ணி கிளீனிங் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாலிடாக 3 to 5 டேஸ் வரைக்கும் டைம் இருக்குது எனக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு நோட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ என்னென்னைக்கு எந்தெந்த ஒர்க் பண்ணணும் அண்ட் எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணணும். இப்போ க்ளீனிங் ரொட்டீன் அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே ஃபினிஷ் பண்ணுறோம் அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி இந்தந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், நெக்ஸ்ட் டே வந்து இந்தந்த ஒர்க் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளே ஒரு நோட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு நிறையவே டைம் இருந்தது அப்படின்றதால நான் மோஸ்ட்டாக ரெஸ்ட் எடுத்து அண்ட் பேபியும் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் கம்மியான டேஸ் இருக்குது, ஒரு 2 டேஸ் தான் வந்து டீப் கிளீனிங்க்கு டைம் இருக்குது அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ டீப் கிளீனிங் ரொட்டீனில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தது வந்துட்டு மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது, ஒட்டடை ஃபுல்லாக அடிக்கிறது. பட் கம்ப்ளீட்டாக வீடு ஃபுல்லாக அடிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூம் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஒட்டடை அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கீழெல்லாம் டஸ்ட் விழும். ஸோ வீடுமே அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூமுக்கு ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சுட்டு பட் கீழே இருக்க ஃப்ளோரில் இருக்க திங்ஸ்லாம் மேலேயும் விழும் இல்லையா. ஸோ திங்ஸ்லாம் எடுத்து ஒன்று பெட் மேலே வச்சுட்டு ஒரு பெட் ஸ்ப்ரெட்டை வந்து விரிச்சிக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு கம்மியாக தான் ஃப்ளோரில் திங்ஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு அதை வந்து ஹாலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அண்ட் பெட் மேலே வார்ட்ரோப் மேலே ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இது மூணுத்துலேயுமே வந்துட்டு ஒரு பெட்ஷீட் கவர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லை பெட் ஸ்ப்ரெட் இருந்தது அப்படின்னா அதை கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஈவினிங் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒட்டடை அடிச்சுட்டு லைட்டாக ஈவினிங் வந்துட்டு ரூம் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ரூம் மட்டும் கீழே வந்து மாப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாஃப்ட் அண்ட் செல்ஃப் எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸ் தான். ஸோ அவ்வளோ டஸ்ட் இருந்தது. ஒட்டடை இல்லாமல் ஒவ்வொரு திங்ஸோட கேப்லேயுமே நிறைய டஸ்ட் இருந்தது. ஸோ ஒவ்வொரு திங்ஸும் வந்து மூவ் பண்ணி கீழே டஸ்ட்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் திங்ஸையுமே வந்துட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாத திங்ஸ் இருந்தது, நம்ம அட்டைப்பெட்டிலலாம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதையுமே ஒரு பிளாஸ்டிக் கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உள்ள திங்ஸ் வந்துட்டு டஸ்ட் ஃபார்ம் ஆகுது. வெளியில் அந்த கவரில் மட்டும் டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த கவரை வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு நியூவாக வேறு கவர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இனிமேல் வந்து திங்ஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இனிமேல் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் டீப் கிளீனிங்கில் நான் பண்ணியிருந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு சில சில்வர் பாத்திரம் அண்ட் பித்தளை பாத்திரம்லாம் வந்து யூஸ் பண்ணது பட் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றக்காக லாஃப்டில் எடுத்து வச்சுருந்தேன். அதை அப்படியே வந்துட்டு வெறுமனே கவர் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அதுலேயுமே நல்லா டஸ்ட் ஃபார்ம் ஆகிருந்தது, ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு மாதிரி இருந்தது. ஸோ அதையுமே நல்லா விலக்கி அதுக்கப்புறம் தான் வந்து காய வச்சு எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதே நான் வந்துட்டு கவர் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா இப்போ டீப் கிளீனிங் அப்போது நான் எடுத்துகிட்டு அந்த கவர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த பாத்திரத்தை லைட்டாக டஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலே போதுமானதாக இருந்திருக்கும். பட் நான் அப்படி வைக்காதனால அதையுமே வந்து அகெயின் டீப் கிளீனிங் நல்லா விலக்கி நான் அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து லாஃப்டில் வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அட்டைப்பெட்டி யூஸ் பண்ணாதது அந்த மாதிரி இருந்தால் அதில் கூட வைக்கலாம். பட் இந்த ஒரு கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். அந்த திங் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி, அடிக்கடி எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்ருக்க தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம க்ளீனிங் ஒர்க் பண்ணுறது. அண்ட் செகண்ட் ஒன் ஒவ்வொரு திங்க்கும் அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ யூஸ் பண்ணுற திங்ஸாக இருக்கட்டும் இல்லை யூஸ் பண்ணாதது, ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போயாவது யூஸ் பண்ணுற திங், ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்தந்த திங்க் ஏற்ற மாதிரி அதை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு க்ளீனிங் ஒர்க் டைமில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டீக்ளட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு டைம், கண்டிப்பாக நம்ம வருஷத்துக்கு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் டீப் கிளீனிங் மாதிரி பண்ணியிருப்போம். ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது ஏதாவது ஒரு திங்ஸாவது டீக்ளட்டர் பண்ண ட்ரை பண்ணுறது. பிகாஸ் நான் வந்துட்டு ஒரு 4 இயர்ஸாக இந்த டீப் கிளீனிங் பண்ணிகிட்ருக்கேன். வருஷத்துக்கு 2 டைம் 3 டைம் பண்ணிவிடுவேன். பட் பண்ணும்போதெல்லாம் இந்த லாஃப்டில் இருக்க திங்ஸ் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவ்வளோ பெரிய வெசல்ஸ்லாம் கண்டிப்பாக யாரும் யூஸ் பண்ணல. அதில்
மோஸ்ட்டாக இந்த சில்வர் பாத்திரம் அண்ட் பித்தளை பாத்திரம் அதுவும் நிறைய என்னால் வெயிட் வந்து தூக்க முடியாதது கூட அதில் இருக்குது. பட் அதெல்லாம் யூஸ் பண்ணதா எனக்கு ஞாபகம் கூட இல்லை. ஏதாவது கெஸ்ட் வராங்க ஃபெஸ்டிவல் டைமில் தான் வந்து பல்காக நிறைய பேர் வருவாங்க. அந்த டைமில் கூட நம்ம வெளியிலேருந்து தான் நிறைய திங்ஸ் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டலுக்கு எடுத்து ஸோ அப்போ கூட இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்க திங் வீட்டில் யாரும் அலோவ் பண்ணுறதும் கிடையாது அந்த திங்ஸை வந்து டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸாவது டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸ் க்ளீனிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணுறேன் அப்படிங்கிற டைம்லையும் ஒரு பாக்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருவேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கே டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சில திங்ஸ்க்கு அலோவ் பண்ணிவிடுவாங்க. ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்களே சொல்லிடுவாங்க. பட் ஒரு சில திங் வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து ஒரு டபுள் மைண்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே வச்சுடுவேன். நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் அது வந்து டீப் க்ளீனிங் பண்ணும்போது இல்லை அடுத்த டைம் ஒரு 6 monthsக்கு அப்புறம் டீப் க்ளீனிங் பண்ணுறேன் அப்படின்னா அப்போவும் அது வந்து கேட்பேன். அவங்களே ஓகே வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2ஆக வந்து நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன். ஸோ க்ளீன் பண்ணும்போதெல்லாம் அன்றைக்கே டீக்ளட்டர் பண்ண வேண்டியதாக இருக்கட்டும், இல்லை வந்து யூஸ் பண்ணாமல் வேறு யாருக்காவது டொனேட் பண்ணுறது அண்ட் தூக்கி போட்டுறது, இது 2மே வந்து பண்ணிவிடுவேன். மெயினாக நான் பண்ணுற விஷயம் அப்படின்னா ஒரு செல்ஃபே கம்ப்ளீட்டாக அந்த திங்ஸ் இருக்கக்கூடாது அந்த இடத்துல. அந்த அளவுக்கு டீக்ளட்டர் வந்து பண்ணிவிடுவேன் ஒரு சில திங்ஸ்லாம். பிகாஸ் டீக்ளட்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்பேஸை வந்துட்டு கீழே ஃப்ளோரில் ஒரு சில திங்ஸ்லாம் வந்து டம்ப் பண்ணி வச்சுருப்போம். அதெல்லாம் எடுத்து அந்த ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு டைம் டீக்ளட்டர் பண்ணும்போதும் அந்த திங் வந்து காலியாகிட்டே இருக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். பட் ஸ்டில் அதை வந்து டீக்ளட்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் கொஞ்சம் பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். டீக்ளட்டர் பண்ண உடனே வந்து எல்லாமே வந்துட்டு ஸ்பேசஸாக இருந்துராது. பிகாஸ் நம்ம 90% ஆஃப் திங்ஸ் வந்துட்டு வாங்கிட்டே இருக்கோம். அதில் டீக்ளட்டர் பண்ணுற விஷயம் அப்படின்னா ஒரு 10% தான் இருக்கும். பிகாஸ் நான் உள்ளே ஒரு விஷயம் கொண்டு வரேன் அப்படின்னா கண்டிப்பாக வெளில ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போகணும். பட் டீக்ளட்டர் பண்ணுறது ஒரு 10% தான் பண்ணுறோம் அப்படின்றதால அந்தளவுக்கு வந்து டக்குன்னு எதுவுமே ஸ்பேசஸாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த க்ளீனிங் ரொட்டீன் டைமில் மட்டும் கொஞ்சம் பார்த்து டீக்ளட்டர் பண்ணிகிட்டே வரும்போது கொஞ்சம் வீடே கொஞ்சம் ஸ்பேசஸாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கும் நிறைய திங்ஸ் வந்து டம்ப் பண்ணுற மாதிரி இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு ஒவ்வொரு திங்ஸ்க்கும் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறது, இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப மஸ்ட். பிகாஸ் நம்ம ஒரு திங் புதுசாக வாங்கும்போது கூட இதை எங்கே அரேஞ்ச் பண்ணணும், இதுக்கான திங் என்ன போட்டு வச்சுக்கிறோம் அப்படின்றத யோசிக்கணும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். பட் அதை எங்கே வைக்கிறது அப்படிங்கிறப்ப தான் அந்த டம்ப் பண்ணுற விஷயம் அப்படின்றது உள்ளே வரும். ஸோ ஒவ்வொரு திங்க்கும் வந்துட்டு ஒரு பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த திங் நியூவாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இது வைக்கிறதுக்கு வந்து பிளேஸ் கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த டம்ப் பண்ணி வைக்க மாட்டோம். ஸோ வாங்குறதும் கொஞ்சம் குறையும். ஸோ ஒவ்வொரு திங்ஸ்க்கும் அதுக்கான பிளேஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது மஸ்ட். கிச்சன் பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் டே க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். பிகாஸ் நம்ம டெய்லி பேசிஸில் கண்டிப்பாக குக் பண்ணுவோம். அதிகமாக வந்து அங்கே தான் இருக்க மாதிரி இருக்கும். நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ லாஸ்ட் டே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் போர்ட்டிக்கோ அதுவுமே லாஸ்ட் டே தான் பண்ணேன். ஹோல் வீட்டில் பெட்ரூம், ஹால் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கிச்சன் ரொம்ப குட்டி ஸ்பேஸ் தான். பட் எனக்கு பெட்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கும் 1 day ஆச்சு, ஹால் க்ளீன் பண்ணுறதுக்கும் 1 day ஆச்சு. பட் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கும் சாலிடாக 2 days ஆகிடுச்சு. பிகாஸ் ஒவ்வொரு திங்ஸும் நிறைய டம்ப் பண்ணி வச்சுருந்தது ஒரு ரீசன். அண்ட் நிறைய திங்ஸ் வந்துட்டு கிச்சனில் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக டீப் க்ளீனிங் பண்ணும்போது எனக்கு கிச்சன் மட்டுமே 2 days டைம் எடுத்துருச்சு. ஸோ ஒவ்வொரு டைமும் ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தானே கிச்சன், ஈஸியாக பண்ணிடலான்னு தான் யோசிப்போம். பட் நிறைய திங்ஸ் டம்ப் பண்ணி வச்சுருக்கிறதும் அங்கே தான் இருக்கும். அண்ட் அப்பப்போ க்ளீன் பண்ண வேண்டியதை க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்ததாலையும் எனக்கு வந்து 2 days எடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் ஃபாலோ பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் அப்பப்போ அந்தந்த விஷயத்துக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். White lace on the outside, satin